بسم الله الرحمن الرحيم. அத்தியாயம் 4 வசனம் 115. இன்னும் நேரான வழி இன்னதென்று தனக்கு தெளிவானதன் பின்னர் எவர் நம்முடைய இத்தூதருக்கு மாறு செய்து விசுவாசிகளின் வழியல்லாத வேறு வழியானதை பின்பற்றுகிறாரோ அவரை நாம் அவர் திரும்பிய தவறான வழியிலேயே திருப்பிவிடுவோம். பின்னர் அவரை நரகத்தில் புகுத்திவிடுவோம். அது சென்றடையுமிடத்தில் மிகக் கெட்டது. அத்தியாயம் 14 வசனம் 16, 17. அவனுக்கு முன்பாக நரகம்தான் இருக்கிறது, மேலும் சீழ் நீரிலிருந்து அவன் புகட்டப்படுவான். அதனை அவன் சங்கடத்தோடு சிறுகச் சிறுக விழுங்குவான். எனினும் அதை அவன் எளிதாக விழுங்க நெருங்க மாட்டான். ஒவ்வொரு திசையிலிருந்தும் மரணம் அவனுக்கு வந்து கொண்டுமிருக்கும். அவன் மரணிப்பவனுமல்லன், மேலும் அதற்கப்பால் கடினமான வேதனையும் உண்டு. அத்தியாயம் 14 வசனம் 21, 22. மேலும் மறுமையில் அனைவரும் அல்லாவின் முன்னிலையில் வெளிப்பட்டு நின்று விடுவார்கள். இவ்வுலகில் பலவீனமானவர்கள் கர்வங்கொண்டிருந்தவர்களிடம், நிச்சயமாக உலகில் நாங்கள் நீங்கள் காட்டிய வழியில் உங்களையே பின்தொடர்ந்தவர்களாக இருந்தோம். ஆகவே வர இருக்கும் அல்லாஹுடைய வேதனையிலிருந்து ஒரு சிறிதளவையேனும் எங்களை விட்டும் நீங்கள் தடுக்கக்கூடியவர்களா என்று கேட்பார்கள். அதற்கவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு யாதொரு வழியை காண்பித்தால் அதனை நாங்கள் உங்களுக்கு காண்பித்து தருவோம். எங்கள் வேதனையைப் பற்றி நாங்கள் பதைபாதைத்து துடிதுடிப்பதும் அல்லது பொறுத்திருப்பதும் எங்களுக்கு சமமானதாகும். இவ்வேதனையிலிருந்து விலகி தப்பிச் செல்லுமிடம் எங்களுக்கில்லையே என்று வருந்தி கூறுவார்கள். இக்குற்றவாளிகளை பற்றி தீர்ப்பு கூறப்பட்ட பின்னர் ஷைத்தான் இவர்களிடம், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை வாக்களித்திருந்தான். அவ்வாறே நிறைவேற்றியும் விட்டான். உங்களுக்கு நானும் பொய்யாக வாக்களித்திருந்தேன். ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கில் மாறு செய்தேன். நான் உங்களை அழைத்தேன், நீங்கள் எனக்கு பதில் கூறினீர்கள் என்பதை தவிர எனக்கு யாதோர் அதிகாரமும் உங்கள் மீது இல்லை. ஆதலால் நீங்கள் என்னை நிந்திக்காதீர்கள். உங்களையே நீங்கள் நிந்தித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை காப்பாற்றுபவனல்ல. என்னை நீங்கள் காப்பாற்றுபவர்களுமல்லர். இதற்கு முன்னர் நீங்கள் என்னை அல்லாஹுவுக்கு இணையாக்கிக் கொண்டிருந்ததையும் நிச்சயமாக நான் நிராகரித்து விட்டேன். நிச்சயமாக அநியாயக்காரர்கள், அவர்களுக்கு மிக்க துன்புறுத்தும் வேதனையுண்டு என்று கூறுவான். அத்தியாயம் 19 வசனம் 86, 87. மேலும் குற்றவாளிகளை தாக்கித்தவர்களாக நரகத்தின்பால் அந்நாளில் நாம் ஓட்டிச் செல்வோம். அர்ரஹ்மானிடம் உறுதிமொழி பெற்றவர்களைத் தவிர எவரும் எவருக்கும் பரிந்துரை செய்ய அதிகாரம் பெறமாட்டார்கள். அத்தியாயம் 32 வசனம் 20. மேலும் பாவம் செய்கிறார்களே, அத்தகையோர் அவர்கள் தங்குமிடம் நரக நெருப்பாகும். அதிலிருந்து அவர்கள் வெளியேற நாடும் போதெல்லாம் அதிலேயே மீட்டப்படுவார்கள். மேலும் நீங்கள் பொய்யாக்கிக் கொண்டிருந்தீர்களே, அந்த நரக நெருப்பின் வேதனையை சுவைத்து பாருங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். அத்தியாயம் 35 வசனம் 37. அந்நரகத்தில் அவர்கள், எங்கள் இரட்சகனே, இதிலிருந்து எங்களை வெளியேற்றிவிடு. இனி நாங்கள் செய்து கொண்டிருந்ததல்லாத நற்செயலையே செய்வோம் என்று பெரும் சத்தமிடுவார்கள். அதற்கு அல்லாஹ், நல்லுணர்ச்சி பெறக்கூடியவன் நல்லுணர்ச்சி பெறுவதற்கு போதுமான நீண்ட காலம் வரை நாம் அதில் உங்களை வாழ விட்டு வைத்திருக்கவில்லையா? மேலும் இது பற்றி உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர் உங்களிடம் வந்தே இருந்தார். ஆதலால் நரக வேதனையை நீங்கள் சுவைத்துக் கொண்டிருங்கள். அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளருமில்லை என்று கூறுவான். அத்தியாயம் 36 வசனம் 59 முதல் 67 வரை. மேலும் குற்றவாளிகளே, இன்றைய தினம் நீங்கள் நல்லோரிலிருந்து பிரிந்து விடுங்கள் என்று கூறப்படும். ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? என்னையே நீங்கள் வணங்குங்கள், இதுதான் நேரான வழியாகும் என்றும் நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? உங்களில் பெருந்தொகையினரை அவன் நிச்சயமாக வழிகெடுத்தும் விட்டான். இதனை நீங்கள் விளங்கிக் கொள்பவர்களாக இருக்கவில்லையா? இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருந்தீர்களே அந்த நரகம்.
இதனை நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக இன்றைய தினம் இதில் நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று கூறப்படும். இன்றைய தினம் நாம் அவர்களுடைய வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம். அன்றியும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களைப் பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும், அவர்களுடைய கால்களும் சாட்சி கூறும். மேலும் நாம் நாடியிருந்தால் அவர்களுடைய கண்களை போக்கி குருடாக்கியிருப்போம். பின்னர் தப்பித்து கொள்ளும் வழியின்பால் அதை கடக்க முந்தியிருப்பார்கள். அப்போது அவர்கள் உண்மை வழியை எவ்வாறு பார்ப்பார்கள்? இன்னும் நாம் நாடியிருந்தால் அவர்கள் இருந்த இடத்திலேயே அவர்கள் உருவத்தை மாற்றி கல்லாகவோ மற்ற ஜடப்பொருளாகவோ ஆக்கியிருப்போம். அது சமயம் அவர்கள் முன் செல்லவும் சக்தி பெறமாட்டார்கள், பின் திரும்பவும் மாட்டார்கள். அத்தியாயம் 37 வசனம் 62 முதல் 74 வரை. அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் விருந்துபசாரத்தால் அது சிறந்ததா? அல்லது நரகத்திலிருக்கும் கள்ளி மரமா? நிச்சயமாக நாம் அதனை அநியாயக்காரர்களுக்கு ஒரு சோதனையாகவே ஆக்கியிருக்கின்றோம். நிச்சயமாக அது நரகத்தின் அடித்தளத்திலிருந்து வெளிப்படும் ஒரு மரமாகும். குழைகளுக்கொப்பான அதன் பழங்கள் நிச்சயமாக ஷைத்தான்களின் தலைகளைப் போலிருக்கும். எனவே நிச்சயமாக அவர்கள் திட்டமாக அதிலிருந்து உண்ணக்கூடியவர்கள், பின்னர் அதிலிருந்து வயிறுகளை நிரப்பிக்கொள்ளக் கூடியவர்கள். பின்னர் நிச்சயமாக அதற்கு மேல் கடுமையாக கொதிக்க வைக்கப்பட்டுள்ள நீரிலிருந்து கலப்பு பானமும் அவர்களுக்கு உண்டு. பின்னர் நிச்சயமாக அவர்கள் திரும்பிச் செல்லுமிடம் நரகத்தின் பாலாகும். நிச்சயமாக இவர்கள் தங்கள் மூதாதையரை வழிகெட்டவர்களாகக் கண்டார்கள். ஆகவே அவர்களுடைய அடிச்சுவடுகளின் மீதே இவர்கள் விரைந்து செல்ல தூண்டப்பட்டார்கள். முன்னோர்களில் பெரும்பாலோர் இவ்வாறே அவர்களுக்கு முன்னரும் திட்டமாக வழி கெட்டிருந்தனர். மேலும் அவர்களுக்கிடையே அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடியவர்களை திட்டமாக நாம் அனுப்பி வைத்தோம். ஆகவே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டவர்களுடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை நபியே நீர் காண்பீராக. தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அடியார்களைத் தவிர. அத்தியாயம் 38 வசனம் 56 முதல் 65 வரை. அதுவே நரகம், அதில் அவர்கள் புகுவார்கள், தங்குமிடமான அது மிகக் கெட்டது. இது தீயோரின் முடிவாகும். ஆகவே இதை அவர்கள் சுவைத்து பார்க்கட்டும். இதுவே கொதித்த நீரும் நரகவாசிகளின் உடலிலிருந்து வடியும் சீழ் ஜலமுமாகும். இதைப் போன்ற வேறு பலவகை வேதனைகளும் உண்டு. இவர்களுடைய தலைவர்களிடம் இது உங்களுடன் நரகத்தில் புகும் படையாகும் என்று கூறப்படும். அதற்கு அவர்கள், இது அவர்களுக்கு நல்லவரவாகாது, நிச்சயமாக அவர்கள் நரகத்தில் புகுந்து விட்டவர்களே என்று கூறுவார்கள். அதற்கு அத்தலைவர்களை பின்பற்றியவர்கள் தலைவர்களிடம், எங்களுக்கு அன்று நீங்களும் தான், உங்களுக்கு நல்வரவில்லை, நீங்கள்தாம் எங்களுக்கு இதனை முற்படுத்தித் தந்தீர்கள், ஆதலால் நம்மிருசாராரின் தங்குமிடம் மிகக் கெட்டது என்று கூறுவார்கள். எங்களிரட்சகனே, எவன் இதனை எங்களுக்கு முற்படுத்தி வைத்தானோ அவனுக்கு நரகத்தின் வேதனையை 2 மடங்கு அதிகப்படுத்துவாயாக என்று கூறுவார்கள். இன்னும் எங்களுக்கென்ன நேர்ந்தது? எவர்களை தீயவர்களில் உள்ளவர்கள் என்று உலகத்தில் எண்ணிக்கொண்டிருந்தோமோ அந்த மனிதர்களை நரகத்தில் காணவில்லையே என்று கூறுவார்கள். அவர்களை பரிகாசமாக நாம் எடுத்துக்கொண்டிருந்தோமோ? அல்லது அவர்கள் இங்கிருந்தும் அவர்களை பார்க்காதவாறு நம்முடைய பார்வைகள் தாம் சாய்ந்துவிட்டனவா என்றும் கூறுவார்கள். நிச்சயமாக நரகவாசிகள் இவ்வாறு தர்க்கித்துக் கொள்ளும் இது திட்டமாக உண்மையாகும். நிச்சயமாக நான் இதனைப் பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவனே, யாவரையும் அடக்கி ஆளுகின்ற ஒரே அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை என்றும் நபியே நீர் கூர்வீராக. அத்தியாயம் 40 வசனம் 47 முதல் 50 வரை.
மேலும் நரகவாசிகளாகிய அவர்கள் நரகத்தில் தர்க்கம் செய்து கொள்ளும் சமயத்தில் அப்போது அவர்களிலுள்ள பலவீனமானவர்கள் பெருமையடித்துக் கொண்டிருந்தவர்களிடம், நிச்சயமாக நாங்கள் உங்களையே பின்பற்றுவோராக இருந்தோம், ஆகவே இன்று நரகத்தின் வேதனையிலிருந்து ஒரு பகுதியையேனும் எங்களை விட்டும் நீங்கள் தடுத்துவிடக்கூடியவர்களா என்று கேட்பர். அதற்கு அவர்களுடைய தலைவர்களான பெருமையடித்துக் கொண்டிருந்தோர், நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இதில்தான் இருக்கிறோம், நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கிடையே திட்டமாக தீர்ப்பளித்து விட்டான் என்று கூறுவர். இன்னும் நரகத்திலுள்ளவர்கள் நரகக் காவலர்களிடம், உங்கள் இரட்சகனிடம் எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், வேதனையே ஒரு நாளேனும் எங்களுக்கு அவன் இலேசாக்குவான் என்று கூறுவார்கள். அதற்கவர்கள் இவர்களிடம், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட உங்களுடைய தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளுடன் உங்களிடம் வந்து கொண்டிருக்கவில்லையா என்று கேட்பார்கள். அதற்கவர்கள் ஆம் என்று கூறுவார்கள். அதற்கவர்கள், அவ்வாறாயின் நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்க மாட்டோம், நீங்களே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிடுவார்கள். மேலும் நிராகரிப்போரின் பிரார்த்தனை வழிகேட்டிலேயே தவிர இல்லை. அத்தியாயம் 40 வசனம் 69. நபியே, அல்லாவின் அத்தாட்சிகளாகிய அவனது வசனங்களில் தர்க்கம் செய்கின்றார்களே, அத்தகையோர்பால் அவர்கள் எவ்வாறு சத்தியத்திலிருந்து திருப்பப்படுகின்றனர் என்று நீர் பார்க்கவில்லையா? அத்தியாயம் 40 வசனம் 70 முதல் 74 வரை. அவர்கள் எத்தகையோரென்றால், நம்முடைய இவ்வேதத்தையும் இன்னும் எவ்வேதத்தைக் கொண்டு நமது தூதர்களை நாம் அனுப்பி வைத்தோமோ அதையும் பொய்யாக்கினார்கள், ஆகவே விரைவில் அதன் பலனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்களின் கழுத்துக்களில் வளையங்களாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்டு மலக்குகளால் அவர்கள் இழுத்து வரப்படும் போது அதனை அறிவார்கள். கொதிக்கும் நீரில் பின்னர் நரகத்தில் அவர்களை கொண்டு வந்து தீ மூட்டப்படுவார்கள். பின்னர் அவர்களிடமே, நீங்கள் அல்லாஹுவுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தவை எங்கே என்று கேட்கப்படும். அல்லாஹுவையன்றி நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருந்தவை எங்கே என கேட்கப்படும். அதற்கு, எங்களை விட்டும் அவை மறைந்துவிட்டன, எனினும் இதற்கு முன்னர் நாங்கள் அல்லாஹ் அல்லாத யாதொன்றையும் ஆண்டவனென அழைத்துக் கொண்டிருக்கவில்லையே என்று பொய் கூறுவார்கள். இவ்வாறு நிராகரிப்போரை அல்லாஹ் வழிகெடச் செய்கிறான். அத்தியாயம் 41 வசனம் 19 முதல் 25 வரை. மேலும் அல்லாஹ்வுடைய விரோதிகள் நரகத்தின்பால் ஒன்று சேர்க்கப்படும் நாளில் அவர்கள் தொடக்கம் முதல் கடைசி வரையில் உள்ளோரை வரிசைப்படுத்தி ஒருவரையொருவர் முந்திவிடாது மலக்குகளால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். இறுதியாக நரகமாகிய அதன் பால் அவர்கள் வந்தடைந்து விடுவார்களானால், பாவம் செய்த அவர்களுக்கு விரோதமாக அவர்களுடைய செவியும் அவர்களுடைய பார்வைகளும் அவர்களுடைய தோள்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி சாட்சி கூறும். அதற்கவர்கள் தங்களின் தோள்களிடம், எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி கூறினீர்கள் என்றும் கேட்பார்கள். அதற்கு அவைகள், ஒவ்வொரு பொருளையும் பேசச் செய்தவனாகிய அல்லாஹ்தான் எங்களை பேச வைத்தான், அவன்தான் உங்களை முதல் தடவையும் படைத்தான், இறந்த பின்னரும் நீங்கள் அவனிடமே திருப்பப்பட்டிருக்கின்றீர்கள் என்று கூறும். உங்களுடைய செவிப்புலனும் உங்களுடைய பார்வைகளும் உங்களுடைய தோள்களும் உங்களுக்கெதிராக சாட்சியங்கூறாமலிருக்க நீங்கள் உங்களுடைய செயல்களை அவைகளுக்கு மறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருந்திருக்கவில்லை. எனினும் நீங்கள் செய்பவற்றிலிருந்து அநேகவற்றை நிச்சயமாக அல்லாஹ் அறியமாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். அதுதான் உங்கள் இரட்சகனைப் பற்றி நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த உங்களுடைய தீய எண்ணமாகும், அது உங்களை அழித்துவிட்டது, ஆதலால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிட்டீர்கள் என்று அவை கூறும். பின்னர் அவர்கள் பொறுத்துக் கொள்வார்களானால் அவர்கள் தங்குமிடம் நரகம்தான். இன்னும் அவர்கள் நற்செயல்கள் செய்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்த தேடினால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் எச்செயலையும் செய்ய அவர்கள் சிரமப்படுத்தப்படுபவர்களில் உள்ளவர்களல்லர்.
மேலும் நாம் அவர்களுக்கு ஷைத்தான்களிலிருந்து தோழர்களை இணைத்துவிட்டோம். ஆகவே அத்தோழர்கள் அவர்களுக்கு முன்னிருப்பதையும் அவர்களுக்கு பின்னிருப்பதையும் அவர்களுக்கு அழகாக்கி காண்பித்தார்கள். இன்னும் இவர்களுக்கு முன் சென்று போன ஜின்கள், மனிதர்கள் ஆகிய சமூகத்தவர்களுடன் நம்முடைய வேதனையின் வாக்கு இவர்களின் மீது உறுதியாகிவிட்டது. நிச்சயமாக இவர்கள் யாவரும் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிட்டனர். அத்தியாயம் 42 வசனம் 45. இன்னும் சிறுமையினால் தலை தாழ்த்தி பணிந்தவர்களாக மறைவாக கடைக்கண்ணால் நோட்டமிட்டவர்களாக நரகமாகிய அதன் மீது அவர்கள் எடுத்துக்காட்டப்படுபவர்களாக அவர்களை நபியே நீர் காண்பீர். இன்னும் விசுவாசங்கொண்டோர் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்கள், மறுமை நாளில் தங்களுக்கும் தம் குடும்பத்தினருக்கும் நஷ்டத்தை தேடிக் கொண்டவர்கள்தான் என்று அப்போது கூறுவார்கள். நிச்சயமாக இத்தகைய அநியாயக்காரர்கள் நிலையான வேதனையில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீராக. அத்தியாயம் 43 வசனம் 74 முதல் 78 வரை. நிச்சயமாக பாவம் செய்த குற்றவாளிகள் நரக வேதனையில் நிரந்தரமாக ததங்கியிருப்பவர்கள். அவர்களை விட்டும் வேதனை ஒரு சிறிதும் குறைக்கப்பட மாட்டாது. அதில் அவர்கள் நம்பிக்கையும் இழந்தவர்களாகி விடுவார்கள். மேலும் அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்து விடவில்லை, எனினும் அவர்களே அநியாயக்காரர்களாக இருந்தனர். நரகத்தின் பொறுப்பாளரிடம், மாலிக்கே உமதிரட்சகன் எங்களுக்கு மரணத்தின் மூலமாவது தீர்ப்பளிக்கட்டும் என்று சப்தமிடுவார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக நீங்கள் இதே நிலையில் மரணிக்காது தங்கியிருக்க வேண்டியவர்களே என்று கூறுவார். நிச்சயமாக நாம் உங்களிடம் உண்மையை கொண்டு வந்தோம், எனினும் உங்களில் பெரும்பாலோர் அவ்வுண்மையை வெறுக்கின்றவர்களாக இருந்தீர்கள். அத்தியாயம் 44 வசனம் 40 முதல் 51 வரை. நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் அவர்கள் அனைவருக்கும் குறிப்பிடப்பட்ட தவணையாகும். அந்நாளில் ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்கு எத்தகைய உதவியும் புரிந்து பயனும் அளிக்க மாட்டான். அன்றியும் அவர்கள் மற்றவர்களிடமிருந்து உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். ஆயினும் அல்லாஹ் அருள் புரிந்தோர் தவிர அவர்களுக்கு சகல உதவியும் கிடைக்கும். நிச்சயமாக அவனே யாவரையும் மிகைத்தவன், மிக கிருபையுடையவன். நிச்சயமாக நரகத்திலிருக்கும் கள்ளிமரம், அதுவே பாவிகளின் ஆகாரமாகும். அது உருகிய செம்பை போல் அவர்களுடைய வயிறுகளில் கொதிக்கும். கடுமையாக காய்ச்சப்பட்ட நீர் கொதிப்பதை போல் அது கொதித்து பொங்கி வரும். குற்றவாளியான அவனை பிடியுங்கள், பின்னர் நரகத்தின் மையத்திற்கு இழுத்து கொண்டு செல்லுங்கள். பின்னர் அவனுடைய தலைக்கு மேல் கொதித்த நீரின் வேதனையிலிருந்து ஊற்றுங்கள் என்று நரகக் காவலாளிகளுக்கு கூறப்படுவதுடன் அதிலிருக்கும் பாவிகளிடம், நீ இவ்வேதனையை சுவைத்துப் பார், நிச்சயமாக நீ தான் மிக்க கண்ணியமும் மரியாதையுமுடையவன் என்று ஏளனமாக கூறப்படும். நிச்சயமாக இது எதை நீங்கள் சந்தேகித்துக் கொண்டிருந்தீர்களோ அதுவேயாகும் என்றும் கூறப்படும். நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் அச்சமற்ற இடத்தில் இருப்பார்கள். அத்தியாயம் 56 வசனம் 41 முதல் 44 வரை. மேலும் இடப்புறத்தார்க்குரிய தன்மை என்ன? அவர்கள் கொடிய அனல் காற்றிலும் முடிவுறக் காய்ச்சப்பட்ட கொதிக்கும் நீரிலும் அடர்ந்த இருண்ட புகையின் நிழலிலும் இருப்பார்கள். அங்கு குளிர்ச்சியுமில்லை, எவ்வித சுகமுமில்லை. அத்தியாயம் 56 வசனம் 52 முதல் 56 வரை. ஜக்கூம் எனும் கள்ளிமரத்திலிருந்து உண்ணக்கூடியவர்கள், அதைக் கொண்டே உங்களுடைய வயிறுகளை நிரப்பக்கூடியவர்கள். அப்பால் அதற்கு மேல் கடுமையாக கொதிக்கும் நீரிலிருந்து குடிக்கக்கூடியவர்கள். நோயினால் பாதிக்கப்பட்டு கடும் தாகத்திற்குள்ளான ஒட்டகம் குடிப்பதைப் போல் குடிக்கக்கூடியவர்கள். இது கூலி கொடுக்கும் நாளில் அவர்களுக்குரிய விருந்தாகும். அத்தியாயம் 77 வசனம் 30 முதல் 34 வரை.
3 கிளைகளையுடைய நரகப் புகையின் நிழலின்பால் நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்றும் அவர்களுக்கு கூறப்படும். அது குளிர்ச்சி தரும் நிழல் தரக்கூடியதல்ல, தீச்சுவாலையிலிருந்து அது காக்கக்கூடியதுமல்ல. எனினும் நிச்சயமாக அது பெரிய மாளிகையைப் போன்ற நெருப்புப் பொறிகளை அது வீசி எறியும். நிச்சயமாக அது மஞ்சள் நிறமான பெரிய ஒட்டகங்களைப் போல் இருக்கும். இவைகளை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். அத்தியாயம் 78 வசனம் 21 முதல் 27 வரை. நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இடமாக உள்ளது. வரம்பு மீறியவர்களுக்கு தங்குமிடமாக ஆவதற்காக. அதில் அவர்கள் பல யுகங்கள் தங்குபவர்களாக இருக்கும் நிலையில் அதில் அவர்கள் குளிர்ச்சியையோ குடிப்பையோ சுவைக்க மாட்டார்கள். முடிவுறக் காய்ச்சப்பட்ட கொதி நீரையும் நரகவாசிகளின் உடலிலிருந்து வடிந்து கொண்டிருக்கும் சீழையும் தவிர. இது அவர்கள் செயலுக்கு ஒத்த கூலியாக. நிச்சயமாக அவர்கள் மறுமையின் கேள்வி கணக்கை நம்பாதவர்களாக இருந்தனர். அத்தியாயம் 84 வசனம் 10 முதல் 14 வரை. மேலும் எவர் அவருடைய பதிவு புத்தகத்தை அவருடைய முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்பட்டாரோ அவர் தனக்கு கேடுதான் என்று கூறி அழிவையே அழைப்பார். நரகத்திலும் அவர் நுழைவார். ஏனென்றால் நிச்சயமாக அவர் இம்மையில் தன் குடும்பத்தாருடன் மிக்க ஆனந்தமாக இருந்தார். நிச்சயமாக அவர் தன் இரட்சகனின்பால் மீளவே மாட்டார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அத்தியாயம் 85 வசனம் 10. ஆகவே நிச்சயமாக விசுவாசங்கொண்ட ஆண்களையும் விசுவாசங்கொண்ட பெண்களையும் இவ்வாறு துன்புறுத்தி பின்னர் அவர்கள் தவ்பாத் செய்து மன்னிப்பு கோரவுமில்லையோ அத்தகையோர் அவர்களுக்கு நரக வேதனையுண்டு. அவர்களுக்கு விசுவாசிகளை அவர்கள் கரித்தவாறு நெருப்பால் கரிக்கும் வேதனையுமுண்டு. அத்தியாயம் 104 வசனம் 1 முதல் 9 வரை. பிறரை குறை கூறி புறம் பேசித் திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். இத்தகையவன் பொருளைச் சேகரித்து அதனை எண்ணி வைத்துக் கொண்டும் இருந்தான். நிச்சயமாக தன் பொருள் தன்னை என்றென்னும் உலகில் நிலைத்திருக்கச் செய்யுமென்று எண்ணுகிறான். பொருளைச் சேகரித்து வைத்துக் கொண்டு உலகில் அவனை நிலைத்திருக்கச் செய்யுமென்று எண்ணியிருந்தானே, அவ்வாறன்று அல்லாவின் மீது சத்தியமாக ஹூதமாவில் அவன் எறியப்படுவான். நபியே, ஹூதமா என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அல்லாவின் நரக நெருப்பு. அது எத்தகையதென்றால் தேகத்தில் பட்டவுடன் இதயங்கள் மீது சென்றடையும். காரணம் இதயங்கள்தான் தீய கொள்கைகளுக்கு இருப்பிடமாக இருந்தது. நிச்சயமாக அது அவர்களின் மீது சூழ்ந்து மூடப்பட்டதாயிருக்கும். நீண்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டிருப்பார்கள்.